என்ன நெருக்கடியை வந்து அதிமுக கொடுக்குதா, அதிமுக நெருக்கடியில் இருக்கிறதுனால எப்படியோ எழுத்துன்னு நினைக்கிறாங்க? எல்லாம் அரசியல் தானேங்க. இப்போ அவர் வந்து கையேறு நிலையில் இருக்கார். இப்போ அனுபவம் இல்லாத ஆட்கள் இப்போ கூட வந்து இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாத ஆட்களாக இருக்காங்க. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ஆமாம், இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, ரொம்ப ரொம்ப கொடூரமானது அது. ஆனால் இதுலேருந்து மீள்வதற்கான வழி என்னங்கிறத ஒரு மாதமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கலாம், கவலையில் இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம். எல்லாமே ஒரு வாரம் தானேங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற இந்த நேரம் ஒரு 26 நாள் 27 நாள் ஆகிப்போச்சு. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் இருப்பதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு இல்லைல்ல. அப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்த மற்ற கட்சிகள் பார்க்க தானே செய்யும். அப்போ அதிமுக என்ன பண்ணுறாங்க பாருங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் நிற்கிறீங்க, என்கிட்ட வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னொன்று கட்டமைப்பும் இல்லைங்க இவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து ஒவ்வொரு ஊராக போகிறாரு, மக்களை பார்க்குறாரு, அது மட்டும் அரசியல். இது வரைக்கும் தாவேக்கா எத்தனை ஊர்களில் பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க கேளுங்க. நீங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் ஊருக்கு ஊர் ஒன்றியத்துக்கு ஒன்றியம் அவங்க போடணும்ல. ஒரு மீட்டிங் தாவேக்கா சார்பாக ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு எங்கேயாவது செய்தி வந்திருக்கா சொல்லுங்கள்.